ஹரி பாபு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹரி பாபு கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுறீங்களாமா? கம்மி பண்ணிட்டேன். சூப்பர் ஹரி பாபு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிச்சு எத்தனாவது வகுப்பு படிக்கீங்க? 8th. எத்தனை வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. 3 வருஷம். சூப்பர். அதாவது இந்த கேள்விக்கு சரியான பதில். ஹரி பாபு, இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன பண்றாங்கன்னா மிமிக்ரி எல்லாம் பண்ணி பயங்கரமா கலக்குறாங்க. அப்பப்போ உங்களுக்கு தெரியல நானும் 1-2 வாய்ஸ் எடுத்து விடுவேன். இந்த நிகழ்ச்சியில தான் மிமிக்ரி பண்ணி ஆரம்பிச்சு வைக்கீங்களா? பண்றீங்களா? ஆரம்பிங்க. ஏதாவது சூப்பரா ஒரு மிமிக்ரி பண்ணுங்க பாப்போம். ஹலோ ஹலோ, என்ன மிமிக்ரி பண்றீங்களா ஹரி பாபு? ஜோக் சொல்றீங்களா? சொல்லுங்க ஹரி பாபு. சூப்பரா சிரிக்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டுமா? ஒருத்தர் வந்து ஒரு முனிவர் இருந்தாரா. சொல்லுங்க. சரி. அவர் வந்து போலி சாமியாரா இல்ல நல்ல சாமியாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 2 பேரும் வந்தாங்களா சார்? சரி, 2 பேரும் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரா நான் அவர் வந்து போலி சாமியாரு அப்படின்னு சொல்றாராம். போலி சாமியார் தான் அது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி அதை தீர்மானமா சொல்றீங்கன்னு கேட்டா அவரு மாம்பழம் வரைக்கு சொன்னா மாம்பழத்துக்கு சீசன் இல்லைன்னு சொன்னாருங்க சார். ஓகே ஓகே ஹரி பாபு, அதாவது அந்த காமெடி வந்து அந்த அளவுக்கு நகைச்சுவை இல்லைனாலும் நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு, நகைச்சுவையா இருந்துச்சு. ஓகே ஹரி பாபு, உங்களுடைய நகைச்சுவை உணர்வு அதிகரிக்க சிரிப்புகளின் சார்பாக வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய யோசிக்கணும். நீங்க இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்க, நீங்க ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு வருவீங்க. இப்போ காமெடி வருது பாருங்க. அதாவது எதையுமே எடுத்து சொல்றதுக்கு விதம் இருக்கு. சிலவங்க வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப அழகா எடுத்து சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் வந்து ஒரு சாதாரண காமெடி அவர் சொன்ன விதம் இருக்கு பாருங்க. அருமையா. அடுத்து ஒரு அழைப்பாளர். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருமழிசில இருந்து கால் பண்றோம் சார். உங்க பேர் சார்? திருமழிசி முக்கிய தனசேகர். தனசேகர் சார், நல்லா இருக்கீங்களா? பேச நல்லா இருக்கு சார். எங்க ஊர் கோயில்ல திருவிழா நடந்துருக்கு. வந்தீங்கன்னா நல்லா அருமையா பேச நல்லா விருந்து சாப்பிட்டு போலாம். அருமை அருமை, ரொம்ப நன்றி. அதாவது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு மணக்கு. அதாவது வாங்க சார் திருவிழா நடக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? அதாவது உத்தாண்டேஸ்வரர் சிவன் கோயில் சார் அது. அருமை அருமை. திருவிழா வந்து ரொம்ப வந்து 3ஆவது நாள். நீங்க 5ஆவது நாள் வந்தீங்கன்னா திருவிழா சூப்பரா நன்னா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா பேச நல்லா விருந்து சாப்பிட்டு போலாம். நிச்சயமா வருவோம் சார். ஓகே சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க முட்டை கடை வச்சிருக்கோம் சார். முட்டை கடை? ஆமா சார். வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பரா நல்லா போயிட்டு இருக்கு சார். அருமையா போய்கிட்டு இருக்கு அப்படிதானே? ஆமா சார். அதாவது முட்டை கடை அப்படிங்கும் போது பயங்கரமான மனிதர்களா வித்தியாசமான மனிதர்களா சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிதானே? ஆமா சார். ஏன்னா ஏன்னா முட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் சார். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு முட்டை இருக்கு. அதுல கூ முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஏதாவது வாங்கிட்டு ஏதாவது காமெடி நடந்திருக்கா? அதுல கடையில முட்டை வாங்கிட்டு போய் என்னென்ன நீங்க இது ஒரு முட்டை ஆம்லெட் போட்டோம் பொடுசா இருக்கு, இது பெருசா இருக்கு, அப்படி ஏதாவது நகைச்சுவை நடந்திருக்கா கடையில? ஆமா கண்டிப்பா சார். அதாவது வந்து பெரிய முட்டையா கூட அப்படின்னு கேட்பாங்க சார். பெரிய முட்டையா கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமா சார். நான் சொல்லுவேன் ஒரு முட்டையில 2 கரு இருக்குங்க, தைரியமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். அது எப்படி முட்டையில ஒரு கரு தானே, எப்படி 2 கருன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் வெள்ளை கரு மஞ்சள் கரு 2 கரு இருக்கும் சார். வெள்ளை கரு மஞ்சள் கரு. சூப்பர் சூப்பர், அருமை. அதாவது நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து வியாபாரம் பார்க்கும்போது வியாபாரத்தை வந்து அழகா எடுத்து சொல்லி நகைச்சுவா பேசி அந்த பொருளை விற்கணும் அப்படிதானே? அருமை அருமை. நம்ம நிகழ்ச்சி நம்ம வந்து 2வது அழைப்பாளர். அவர் ஊர்ல வந்து திருவிழா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போது நன்னா இருக்கலாம் அப்படின்னாங்க. நான் முட்டை கடை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் வரும்போது முட்டையோட சாப்பாடு வச்சு தரணும், அதுவும் 2 கரு உள்ள முட்டை. இப்போ ஒரு காமெடி வருது, முட்டையை பாருங்க, காமெடியை பாருங்க. கண்ணுங்களா, இது என்ன நிகழ்ச்சி? சிரித்தாலே இன்னைக்கும் கண்ணு. அருமையான நிகழ்ச்சி. இதுல என்ன பண்ணணும்னா மிமிக்ரி பண்ணி கலக்கணும். அடுத்த ஒரு அழைப்பாளர் இருக்கிறாங்க, யாருன்னு பாப்போம். வணக்கம் கண்ணு. வணக்கம். யார் எங்க கால் பண்றீங்க? உதயகுமார், தூத்துக்குடி மாவட்டம் மையூர். உதயகுமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உதயகுமார் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உதயகுமார் சார்? +2 படிச்சிருக்கேன். ஓகே உதயகுமார், இது மட்டும் பேசிருக்கீங்கல்ல? ஆமா. ஓகே ஓகே உதயகுமார். உதயகுமார், எப்படி போய்கிட்டு இருக்கு படிப்புலாம்? பரிச்சை நடந்துருக்கு. அதாவது அந்த சிரித்துக்கு ஒரு சிரிப்பு வருகிறதே, அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? கோபால்னு ஒரு ஆள் இருக்காரு. ஓகே ஓகே உதயகுமார், இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் மிமிக்ரி பண்ணி கலக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு நீங்க மிமிக்ரி பண்ணணும், இல்லன்னா நான் மிமிக்ரி பண்றதை பார்த்து நீங்க பண்ணணும். மிமிக்ரி பண்றீங்களா? சொல்ல ஜோக் சொல்லலாம். ஜோக் ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மாடு 4 லிட்டர் பால் இருக்கு. ஆனா ஒரு நாள் 1 லிட்டர் தான் கிளம்பிருக்கேன்.
மாடு வந்து 4 லிட்டர் பால் கறக்கு. ஒரு நாள் 1 லிட்டர் தான் கறந்தது. ஒரு நாள் 1 லிட்டர் தான் கறந்துருக்கு. ஆமா. அது இந்த 3 லிட்டர் எடுத்த உங்களுக்கு தான் தெரியும். சரி நீங்களே சொல்லுங்களேன். அது ஃபுல்லுக்கு மேல குவார்டர் குடிச்சிட்டு. உதயகுமார் +2 படிக்கும் போதே இவ்வளவு பயங்கரமா யோசிக்கீங்களே, இன்னும் 13, 14, 15, 16 எல்லாம் படிக்கும் போது எவ்வளவு யோசிப்பீங்க? காமெடி வருது பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சிரித்தாலே இனிக்கும். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது உங்க அன்பு நண்பன் ரோபோ வேல். நிகழ்ச்சியின் முந்தின அழைப்பாளர் தம்பி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஜோக் சொன்னீங்க உதயகுமார். அடுத்த ஒரு அழைப்பாளர் யார்? வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். யார் எங்க கால் பண்றீங்க? சார் நான் விழுப்புரம் மாவட்டத்துல மணிகண்டன் பேசுறேன் சார். மணிகண்டன் எப்படி இருக்கீங்க? மணிகண்டன் நல்லா இருக்கேன் சார். நீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மணிகண்டன் எப்போதும் சபரிமலை தானே இருப்பார் இல்லையா? ஆமா சார். அருமை அருமை. ஆமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிங்களா? அதாவது மணிகண்டன் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்றீங்களா படிக்கீங்களா? நான் ஒர்க் பண்றேன் சார் கம்பெனில. என்ன கம்பெனில என்ன ஒர்க்? பிரான்ச் இந்த நெட்வொர்க் பிசினஸ் சார். ஓகே. எப்படி போய்கிட்டு ஒர்க்லாம்? பரவாயில்ல சார், போயிட்டு இருக்கு சார். நம்ம சூப்பரா போகும்னு சொல்லணும். அப்பதான் சூப்பரா போகும். ஓகேவா? ஓகே சார். நல்லா பாத்து நிகழ்ச்சி சுமாரா பண்ணாலும் எப்படி பண்ணீங்களோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா சார். தேங்க்யூ. ஓகே மணிகண்டன், சிரிப்புகளின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணி கலாய்க்கிட்டு இருக்காங்க. கடி ஜோக்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. முந்தின காலர் ஒருத்தர் ஒரு ஜோக் சொன்னாரு, 1 மணி நேரம் உளுந்து சிரிச்ச சைடுல நான் உட்காந்து. நீங்க அடுத்து என்ன ஏதோ ஜோக்ஸ் மிமிக்ரி? சார் ஜோக்ல எனக்கு அவ்வளவு வராது சார். எனக்கு முயற்சி பண்ணுங்க, வரும். உள்ள இருக்கும், வெளியே எடுங்க. அப்பதான் எதுவும் இப்போதைக்கு அர்ஜென்ட்ல எதுவுமே நினைச்சு பார்க்க முடியாது சார். எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சார் மனசுல. அதாவது எடுத்த உடனே எனக்கு வர, நீங்க சொல்லுங்க எனக்கே வராது. இருந்தாலும் நீங்க நாளைக்கு என்ன செய்றீங்க? எனக்கு பகல் முழுது உட்கார்ந்து யோசிச்சு நாளைக்கு நைட் கால் பண்ணி ஜோக் மிமிக்ரி எல்லாம் சொல்லி கலக்குறீங்க. ஓகேவா? ஓகே தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? மிமிக்ரி காமெடி போட்டுருமா? ஓகே போடலாம் சார். போட்டுருவோம். வருது பாருங்க. ஆமா ஓகே தேங்க்யூ. வாங்கோ, வெல்கம் டு ட்ரிப்ளிகேன். ஓகே, நம்ம சிரித்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கால் பண்ணி பேசின அனைவருக்குமே சிரிப்புகளின் சார்பாக எப்போதும் போல ஒரு பிரம்மாண்டமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, அதாவது எப்போதும் உங்களுக்காக நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டு வருவேன். இன்னைக்கு அப்படி உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மொக்க ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு குளிர்ந்த காத்தா கொடுக்கும் இல்லையா ஏசி, அதுக்கு வந்து A1 A2 சூப்பர் இப்படி ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். குளிர்ந்த காத்தா கொடுக்குற அதுக்கு AC அப்படின்னு பேர் வச்சாங்க. இது வந்து யோசிக்கிட்டே தூங்க. மீண்டும் நாளை ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன பொம்பளை வேஷம் போட வச்சுட்டு இவன் எங்க சுத்துறான்னு தெரியல.